மாயாவோட அக்காவுக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கா? கண்டிப்பாக பிக் பாஸ் மாயாவை நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்களோட அக்கா தான் ஸ்வாதகா கிருஷ்ணன். இவங்க தமிழ் சினிமாவில் ஒரு பிரபல பாடகியாக இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ அவங்க சென்னையிலேருந்து வெளியேறி ரிஷிகேஷில் தான் செட்டில் ஆயிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமாக துணி வியாபாரமும் செஞ்சுட்ருக்காங்க. எதுக்காக இவங்க இங்கே தமிழ் சினிமாலேருந்து போனாங்க, முக்கியமாக நல்ல பாடகியாக இருந்தவங்க திடீர்னு எதுக்காக காலி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே பல பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருந்துச்சு. அது எல்லாத்துக்குமே இப்போ பதிலடி கொடுக்குற விதத்தில் தான் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. என்னென்னா, தமிழ் சினிமாவில் டாப் மியூசிக் டைரக்டராக இருக்க ஒருத்தர் ஸ்வாதகா கிருஷ்ணன் கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டாராம். அவர்னால தான் நான் சென்னையை விட்டே போனேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சினிமாவில் பாடணும் அப்படின்னு சொல்லி வாய்ப்பு தேடி வரும்போது நூறுக்கணக்கான பாடல்களுக்கு கோரஸ் கொடுத்துருக்கேன். வாய்ப்புக்காக படுக்கைக்கு அழைக்கக்கூடிய விஷயங்களும் நடந்திருக்கு. ஒருவேளை அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கெலாம் நான் ஒத்துருந்தேன் அப்படின்னா பெரிய இடத்துல இருந்திருப்பேன். எனக்கு திறமை இருக்குது, நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாய்ப்பு தேடிட்டு இருந்தேன். அப்படி நான் கஷ்டப்பட்டு அடைஞ்ச இடத்த விட்டுட்டு போனதுக்கு காரணம் அந்த மியூசிக் டைரக்டர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் ஒரு கொடூரமான செக்ஷுவல் அபியூஸ் விக்டம். அவர்கிட்ட இருந்து தப்பிச்சு தான் ரிஷிகேஷ்கே வந்துட்டேன். இது பற்றி யாருக்குமே தெரியாது. அவரோட பேரை கூட நான் சொல்ல விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணியும் பேசியிருக்காங்க. என்னோட 9 வருட காதல் பிரேக்கப் ஆயிடுச்சு. அதுலேருந்து மீண்டு வரக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அப்போ தான் அந்த மியூசிக் டைரக்டர் கிட்டையும் வேலைக்கு சேர்ந்து வேலை பார்த்துட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் அவர் என்னை ஃபுல்லாகவே கண்ட்ரோலில் எடுத்துக்கிட்டாரு. அவரோட குடும்பம், ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே என்கிட்ட அறிமுகப்படுத்தினாரு. அதுக்கப்புறமா எனக்கு சம்பளம் கொடுக்குறதையும் ஸ்டாப் பண்ணாரு. என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டே இருப்பார். நானும் சரி பரவாயில்ல சேர்த்து வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தேன். அவரோட ஒய்ஃப்க்கு ஐஃபோன் வாங்கி கொடுக்கறக்கு கூட என்கிட்ட தான் கடன் வாங்கினார். ஒரு சொத்தை வித்த பணம் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி நான் அவர்கிட்ட சொன்னப்போ அந்த பணத்தை சில காரணங்கள்லாம் சொல்லி என்கிட்ட வாங்கிட்டு வட்டியோடு தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் அதையே வச்சு பெரிய வீடு, சொகுசு கார்னு வாங்கிக்கிட்டாரு. அப்படி இருந்தாலுமே நான் பாடுறதுக்கு சில பாடல்களும் எனக்கு கொடுத்துட்டு இருந்தாரு. இது எல்லாமே அவரோட குடும்பமும் சேர்த்து தான் செஞ்சாங்க. 7 வருஷத்துக்கு முன்னாடி திடீர்னு ஒரு நாள் ஸ்டூடியோவில் வச்சு என்னை பலவந்தப்படுத்தி தவறாக நடந்துக்கிட்டாரு. அது சிசிடிவி கேமராவில் ரெக்கார்டும் செஞ்சு வச்சுட்டாரு. வெளியில் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த சிசிடிவி ரெக்கார்டை வச்சு என்னை பிளாக்மெயில் பண்ணிகிட்டே இருப்பார். எல்லார்ட்டுமே காட்டிடுவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப மிரட்டிட்டு இருந்தார். அந்த விஷயம் சவுண்ட் ப்ரூஃப் ரூமில் தான் நடந்துச்சு. பல சீக்ரெட் கேமரா அந்த இடத்துல வச்சிருக்காரு. என்னை பற்றி தப்பாக நிறைய இடங்களில் தகவல் பரப்பிட்டு இருந்தார். சொல்லப்போனால் அவரோட மனைவியும் பேசி ஏமாத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த மியூசிக் டைரக்டர்னால இவங்க மட்டும் இல்லை, பல பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்களாம். பல பெண்களை வீடியோ எடுத்து பார்த்துட்டு இருப்பாரு. சொல்லப்போனால் குழந்தைங்களை கூட அப்படிலாம் பார்த்துட்டு இருப்பாரு. அமெரிக்காவில் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் பற்றி எல்லாரும் பேசுறீங்களா, ஆனால் அதுக்கெல்லாம் ராஜாவே மெட்ராஸில் தான் இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோடிக்கணக்கில் அவர் கொடுத்த பணத்தை இவங்க திருப்பி கேட்டப்போ கூட நான் சவுண்ட் கார்டை திருடிட்டேன் அப்படின்னு சொல்லி பொய்யா என் மேலே குற்றம் சாட்டினாரு. இதை பற்றி நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சாலும் அதுக்கெல்லாம் தைரியம் இல்லை. இதே மாதிரி இன்னொரு பொண்ணுக்கிட்டையும் நடந்திருக்காரு. அந்த பொண்ணு இவரால் அபார்ஷன் எல்லாமே பண்ணியிருக்கலாம். அவள் எனக்கு மெசேஜ் பண்ணும்போது தான் இவர் இதே மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. முக்கியமாக அவரோட மனைவியும் இதுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிய வந்துச்சு. எப்படி இந்த மாதிரி ஒரு ஆளுக்கெல்லாம் அவார்ட்லாம் கொடுக்குறீங்க? மற்றவங்களோட வேலைக்கு அவர் தான் அவார்ட்லாம் வாங்கிட்டு இருக்காரு. அவருக்கு பியானோ கூட ஒழுங்காக வாசிக்க தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னை இந்த மாதிரி செஞ்சுட்டு அதுக்கப்புறமா என்னோட வீட்டில் காலில் விழுந்து கெஞ்சிட்டு இருந்தாரு. யார்கிட்டையும் கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்காது அப்படின்ற மாதிரிலாம் கெஞ்சினாரு. இந்த விஷயத்துலேருந்து என்னோட சிஸ்டர் மாயா தான் என்னை காப்பாற்றினா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக ஜிவி பிரகாஷ், ஜிப்ரான், அனிருத், இமான் இவங்க எல்லாமே வேற லெவல் ப்ரொஃபஷனலான மியூசிக் டைரக்டர் அப்படின்ற மாதிரி ஹிண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 4 பேருமே கண்டிப்பாக இதில் இன்வால்வ் ஆகலை அப்படின்ற விஷயம் தெரிய வந்துருச்சு. அப்போ இந்த லிஸ்ட்டில் இல்லாத யாரோ ஒருத்தவங்க தான் ஸ்வாதகா கிட்ட தப்பாக நடந்திருக்காங்க அப்படின்ற மாதிரியும் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மியூசிக் டைரக்டர் யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் இப்போ கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க.